வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசியில் நவகிரகங்கள் நின்ற பலன். இப்போ சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 5வது ராசி. இது நெருப்பு தத்துவத்தையும் ஸ்திரத்தன்மையையும் கொண்டது. இது சூரியனினுடைய ராசி. இங்கே கேதுவினுடைய மகம் நட்சத்திரம், சுக்கிரனினுடைய பூரம் நட்சத்திரம், சூரியனினுடைய உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் இது இங்கே இருக்குது. இங்கே எந்த கிரகங்களும் உச்சமும் கிடையாதுங்க, எந்த ஒரு கிரகமும் நீசமும் கிடையாது. இப்போ சிம்மத்தில் சூரியன் இருந்தது அப்படின்னா, இவர்களுடைய குடும்பம் அரசாங்க அரசியல் தொடர்புடைய குடும்பம். இவங்க வம்சாவளியில் பார்த்திங்கன்னா மருத்துவ அறிவோடு இருந்தவங்க இருப்பாங்க. அதே போல் ஊருக்குள்ளே ரொம்ப புகழாக, ரொம்ப அந்தஸ்தாக, பேரும் புகழுமாக வாழ்ந்த குடும்பம்னு சொல்லுவாங்களா, அப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதே போல் இவங்களும் பார்த்திங்கன்னா நல்ல நிர்வாகத்திறன், சமுதாயத்தில் அந்தஸ்தாக வாழணும், கௌரவமாக வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதற்கான எல்லா தகுதிகளும் திறமையும் தன்னிடம் கொண்டவர்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அடுத்த வாரிசு, இவங்களுடைய குழந்தையும் இதே போல் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் பெரும் புகழை அடையக்கூடிய ஒரு வாரிசு தான் இவங்களுக்கு உண்டு. அடுத்ததான் இந்த சிம்மத்தில் சந்திரன் இருந்தால், இப்போ சிம்மத்தில் சந்திரன் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு இயல்பிலேயே பார்த்திங்கன்னா நிர்வாகம் பண்ணுறது தான் பிடிக்கும். ஒரு குடும்பத்தை மட்டும் நிர்வாகம் பண்ணுறது விரும்ப மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளம், தனக்கென்று ஒரு அங்கீகாரம், தனக்கென்று ஒரு அடையாளத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவர்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் அனைத்துமே இதை நோக்கி தான் இருக்கும். இவங்க ஒரு ஃபேமிலியை மட்டும் ரன் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒன்று இவங்களுக்கு முடியாது. இவங்க தனக்கான ஒரு அடையாளத்தை தேடக்கூடியவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே பாசம் அதிகமாக இருக்கும், கற்பனை வளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லாத ஒன்றை இருப்பதாக உருவகப்படுத்தி அதை உண்மையாக நம்பக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட தான் இருக்குங்க. அடுத்ததாக சிம்மத்தில் செவ்வாய். இந்த சிம்ம செவ்வாய் அப்படிங்கிறது உடம்பு சூடு அதிகமாக இருக்கும், வயிற்று பகுதியில் சூடு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிற்று பகுதியெல்லாம் இந்த அம்மை தழும்புகள், இந்த சூட்டு பட்ட தழும்புங்க, அதுக்கப்புறம் வேனல் கட்டி, பருக்கள் இல்லைன்னா ஏதாவது காயம்பட்ட தழும்பு, இந்த மாதிரி இருக்கிறது வயிற்று பகுதி, இவர்களுடைய முதுகு பகுதியில் இந்த மாதிரி இருக்கும். அப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்கோபம் அதிகமாக இருக்கும். அவசரம், வேகம், பிடிவாதம், சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. ஆனால் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. திடமாக எடுத்த முடிவில் எப்பாடுபட்டாவது எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய அந்த கடின உழைப்பு இவங்க கிட்ட இருக்குது. அதே போல் இவங்க தன்னுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. அதனால் முடிவெடுக்கிறதுல இவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. உணர்ச்சி வசப்படுறதுனால இவங்க சில நேரங்களில் எடுக்கிற முடிவுகள் இவர்களுக்கே பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருது. அதனால் இவங்க உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருக்கிற பழக்கத்தை வளர்த்துக்க வேண்டியது இவங்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. அதே போல் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிம்மத்தில் புதன் இருந்தால், இப்போ சிம்மத்தில் புதன் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ குழப்பம் இருக்கும். இப்போ குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல, 2 குலதெய்வங்கள் இருக்கிறது, பிடிமண் கொண்டு வச்ச குலதெய்வமாக இருக்கிறது, குலதெய்வம் இரட்டை தெய்வமாக இருக்கிறது, தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குலதெய்வங்களாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு சரியான திட்டங்களை தீட்டி கொடுக்க முடிந்த இவர்கள், மற்றவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கின்ற வல்லமை கொண்ட இவர்கள் தன்னுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது முடிவெடுப்பதில் சில குழப்பங்கள் இருக்கும், திட்டங்கள் மாறும். இவங்க ஒரு பிளானை போடுறாங்க அப்படின்னா அந்த பிளானை செயல்படுத்த முடியாதுங்க. அது ஒரு 2-3 முறை அந்த திட்டங்கள் மாறி அதுக்கப்புறம் தான் அந்த திட்டம் கடைசியாக செயல்படுத்த முடியுமே தவிர, எடுத்ததும் அதை செயலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல இவங்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள், சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களில் ஒரு குழப்பங்கள், பூர்வீக சொத்து எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறது, அதில் வில்லங்கம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். அடுத்ததாக சிம்மத்தில் குரு இருந்தால், சிம்மத்தில் குரு இருந்தது அப்படின்னா ரொம்ப பாரம்பரியமான குடும்பம், ஆன்மீக ஈடுபாடு கொண்ட குடும்பம். இவங்க நித்திய பூஜை செய்த ஒரு வம்சாவளியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. பூஜைகள் தொடர்ந்து பண்ணப்பட்ட ஒரு குடும்பத்தை
சேர்ந்தவங்க, அதான் நித்திய பூஜைங்கிறது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதே போல் இந்த ஜாதகரும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க அரசியல் தொடர்பு கொண்டவராக, அதே போல் சமுதாயத்தில் அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதாக, வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒன்று கட்டாயமாக இவங்களுக்கு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர் நின்று போராடி ஜெயிக்கின்ற வல்லமை இவங்க கிட்ட இருக்குது. என்ன இவங்களை வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்கத்தில் கரெக்டாக இருக்கணுங்க. கெட்ட கொழுப்பை கொடுக்கக்கூடிய உணவுகளை இவங்க உட்கொள்ளும் போது இவங்களுக்கு இந்த தொப்பை வந்துடும். தொப்பை வந்துருச்சுன்னா உங்களுக்கே தெரியும், அது அவ்வளோ சீக்கிரம் போகாது இல்லையா? அதனால் வந்து உணவு பழக்கத்தில் இவங்க நிதானமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தால், இப்போ சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது வசீகரிக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. இவர்களுடைய கம்பீரம், இவர்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாத்துலேயுமே ஒரு வசீகரிப்பு தன்மைங்கிறது இருக்கும். வாழ்க்கையை ரொம்ப லக்ஸூரியஸாக வாழணும், ரொம்ப பெரும் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் எதிர்பால் இனத்தவர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா காதல் தேடி வரும், அது கூட 2 சிக்கல்களையும் கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது. அதனால் இவங்க மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த டீனேஜ் காலத்தில் எல்லாமே வந்து படிப்பில் தான் கவனமாக இருக்கணும், தடம் மாறி போயிடக்கூடாது. அதே போல் பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா இந்த பாவிகளினுடைய தொடர்புகள் வர்ற காலத்தில் சில தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை கொண்டு வந்துடும். அதனால் வந்து இவங்க அதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்மச்சனி. சிம்மத்தில் சனி இருந்தது அப்படின்னா இவர்கள் திட்டங்கள் தாமதமாகும், மனதில் குழப்பங்கள் இருக்கும். ஒரு முடிவை எடுக்கிறது அப்படின்னாலே அதுக்கே வந்து நிறைய தடைகள் ஆகிறது. ஒரு முடிவை அவ்வளோ சட்டுன்னு எடுக்க முடியாது, எடுத்த முடிவை செயலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுலையும் தாமதப்படுறது, இது எல்லாமே இருக்கும். அதே போல் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வங்கள் குழப்பமாக இருக்கிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிறது, குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியலை, குலதெய்வம் பின்னப்பட்ட தெய்வமாக இருக்கிறது, அதே போல் குலதெய்வம் வந்து பூஜைகளற்று இருக்கிறது, இந்த மாதிரி இருக்குங்க. அதே போல் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திர தோஷத்தை மென்ஷன் பண்ணக்கூடியது. இவங்களுக்கு குழந்தை பேர் தாமதமாகிறது, இல்லை சீக்கிரமாக குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை பற்றின கவலைகள், குழந்தையை பற்றின கேள்விகள், குழந்தையை பற்றின சிந்தனைகளே இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே போல் வந்து இவங்களுக்கும் வந்து இந்த வயிறு மந்தம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால பழைய உணவுகளை இவங்க சாப்பிடக்கூடாது. இவங்க பழைய சாதம் சாப்பிட்லாம், வேறு எந்த பழைய உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்தரணும். அடுத்ததாக சிம்மத்தில் ராகு. சிம்மத்தில் ராகு இருந்தது அப்படின்னா இது வந்து வயிற்றில் வந்து இன்ஃபெக்ஷன் தொந்தரவை கொடுக்கும். ஸோ அதனால் உணவு பழக்கத்தில் இவங்க வந்து கரெக்டாக இருக்கணும். அதில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க, தவிர்க்கணும். அதுக்கப்புறமா இவர்களுடைய திட்டங்கள் எல்லாமே பிரம்மாண்டமான திட்டங்களாக இருக்கும். அதே போல் இவங்களுக்கு வருகின்ற காதலும் சில சமயங்கள் முறையற்ற காதல் வந்துடும். அதனால் 2 விஷயம். 1, திட்டமிடும்போது பேராசை கூடாது. தகுதியை வளர்த்துக்கிட்டு தான் அதுக்கு தகுந்த அளவுக்கு தகுதிக்கு ஏற்ற திட்டங்கள் போடணும், செயல்படுத்தணும். தகுதிக்கு மீறிய திட்டங்களுக்குள்ளே போகக்கூடாது. அதே போல் காதல், இவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வரும், முறையற்ற காதலை கொண்டு வருங்கிறதுனால இவர்களும் எதிர்பால் இனத்தவர்களிடம் விலகி இருக்கணும், கவனமாக இருக்கணும், இல்லை அதை கெட்ட பேரை சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடும். அடுத்ததாக சிம்மக்கேது. சிம்மத்தில் கேது இருந்தால் இவர்களுடைய குடும்பம் ஆன்மீக குடும்பம். இவர்களுடைய குடும்பத்தில் திருமணம் செய்யாதவர்கள், இவங்க வம்சாவளியில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தவங்க, அதே போல் திருமணம் செய்தவர்கள், மன வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் வாழ்ந்தவங்க உண்டு. அதே போல் இரட்டை குழந்தைகள் உள்ள வம்சாவளியை சேர்ந்தவர்கள். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலுங்க. இவங்க தன்னுடைய திறமையை தகுதியை வளர்த்துக்கொள்ள வாய்ப்புகள் தேடி வருகின்ற பெரும் பாக்கியமும், அதன் மூலமாக உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம், சமுதாயத்தில் ஒரு மேம்பட்ட நிலை, தன் காலத்திற்கு பிறகும் பெயர் சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே இது கொடுத்துரும்.
அதே போல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புத்திர தடையை சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்படிங்கிறனால இவங்களுக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது தாமத தடைகளை தாண்டி இருக்கும். இது வந்து தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தையும் வச்சு இது அதுக்கு தகுந்த அளவுக்கு முடிவுகளை கொண்டு வரணும். சரி, அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.